வணக்கம். இப்போது இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 இந்த மாதராசி பலன் அப்படிங்கிறதுல கடகராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது தான் இந்த கடகராசி. இதில் இந்த கடகராசி சரராசி, நீர் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி என்று சொல்லக்கூடியது தான் இந்த கடகராசி. மனோவசிய காரகனாகிய சந்திரன் கடகராசியில் உச்சம் பெற்று அந்த ராசிக்கு சொந்தக்காரர் மாரகாதிபதி சந்திரன். ஆக இந்த மனோவசியக்காரகன் சந்திரன் நீர்நிலை நண்டு, கடகம், நண்டு இந்த சில விஷயங்கள் எல்லாம் ஒருங்கே அமைந்து, உடற்கூறுகள் எல்லாம் இவ்வாறு ஒருங்கே அமைந்தது தான் இந்த கடகராசி. பிறர் மனதை ஈர்ப்பு நிலையில், அதாவது கவர்ந்து இழுத்து சிந்தித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை சுயநலமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். ஆண் பெண் இருபாலாருமே. கடகராசி அப்படின்னா கட் பண்ணுறது, நண்டு கட் பண்ணி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா பிரச்சனைகள் வருவது தெரிந்து எஸ்கேப் ஆகிறது. இவர்களெல்லாம் காரியவாதிகளாக இருப்பார்கள். காரியம், சுயநலம் கலந்த பொதுநலவாதிகளாக இதெல்லாம் வலம் வருவார்கள். இவர்களுக்கு உச்ச வீடு சந்திரன் உச்ச வீடாக புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதமும் முழுமையாக அமர்ந்த நபர்கள். அப்போ இந்த கடகராசியில் வலிமை பெற்ற நட்சத்திரமாக பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரத்தையும் பேசுவோம். ஏன்னா டிகிரி வாயிலாக இந்த 30 டிகிரி வச்சுக்கிட்டு புனர்பூச நட்சத்திரம் குரு என்ன வேலை செய்யும் கடகத்தில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இந்த முழு பாதம் கடகராசியில் இந்த முழு பாதமும் 4 பாதம் 120 டிகிரி, பூசத்தில் ஆயில்யத்தில் 4 பாதம் 120 டிகிரி முழுமை பெற்று இந்த கடகராசியில் இவர்களெல்லாம் எவ்வாறு பயணிப்பார்கள், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். பொதுவாகவே இது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இன்னும் தெளிவு கூர்ந்து கவனித்தால் தெளிவாக புலப்படும். இருந்தாலும் இது பொதுப்பலன் என்பதால் இந்த கடகராசி அன்பர்கள் இவ்வாறு தான் செயல்படுவார்கள். இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இறுதி வரை இப்படித்தான் தோன்றும் காலம் உதய காலம், அதாவது மறைவு காலம், ஜனனம், மரணம். ஆக சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் ஆக தோன்றி மறையக்கூடிய இந்த காலங்கள் ஒரு மனிதன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பொதுவாக இந்த கடகராசி அன்பர்கள் இவ்வாறு இருப்பார்கள். எதையும் தனக்கென்று ஒரு பாதை வகுத்து அதில் செல்வார்கள், சுயநலமாக செல்வார்கள். அதனால்தான் அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு மனசை சீக்கிரம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் இவர்களெல்லாம். அது பூச நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 7லேயே பிறந்து 7லேயே வளர்ந்து 7லேயே போய் எல்லாமே அந்த சனியை வழியாக பூச நட்சத்திர அன்பர்கள் யமனை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்தவர்கள். என்றும் 16 மார்க்கண்டேயனுடைய திருவடிகளுடைய அவருடைய ஆசீர்வாதம், அந்த சிவனினுடைய ஆற்றலும் மார்க்கண்டேயனுடைய தீர்க்காயில் ஆசீர்வாதமும் ஒருங்கே அமைந்த நபர்கள் எல்லாம் இந்த கடகராசியில் பூச நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் அதிகமாக இருப்பார்கள். ஆண் பெண் இருப்பாளர். ஆக இவர்கள் எல்லாமே இப்படித்தான் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் இதையும் கடந்து செல்வோம் என்ற ஒரு பாதையை நோக்கி செல்வார்கள். அதனால்தான் இவர்கள் எல்லாம் இந்த போராடி சுயநலம் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் தாங்கி தைரியமாக தப்பு
ஒரு தவறானாலும் அந்த தவறை கூட போல்டாக துணிந்து நின்று அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர்கள் தான். அதனால் இவர்கள் சுயநலக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆக இந்த கடகராசி அன்பர்கள் 3ஆம் இடம் தைரியம், வீரியம், ஞானம், சிந்தனை, வெளி ஆற்றல், வெளி வாய்ப்பு, அவுட் ஆஃப் ஏரியா, தொலைதூர பயணம், வெளிநாடு, வெளிநாட்டில் தொழில் தொடங்குவது, கல்வி அமைப்பது, வேலை கிடைப்பது, இது போன்ற சில வீரிய தைரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் கடகத்தில் 3ஆம் இடத்தில் ஞானக்காரகனாகிய கேது கன்னியில் புதன் வீட்டில் அமர்ந்த ஒரு அமைப்பு மிகுந்த சிறப்பாக இப்போது இவர்களெல்லாம் வெளியில் சென்று அந்த ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுயமாக வெளிநாடு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இப்போது பிரமாதமாக வெற்றி, அருமையான நல்ல வாய்ப்பு. இந்த வெற்றி வாய்ப்பெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கெல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இனி அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு காலம் இது. ஆக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு அந்த வயோதிகத்தன்மை ஒரு 40 வயதிற்கு மேலே, ஒரு 50 வயதிற்கு மேலே அந்த வாழ்க்கையின் பின்பகுதி காலங்கள் எல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் சாதகமான அமைப்புகளை எல்லாம் பெறப்போகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக இந்த 3இல் கேது நின்ற நிலை சகோதர வழியில் கசப்பான தன்மை, சண்டை, தகராறு, வாக்குவாதம், வழக்கு, பஞ்சாயத்து பிரச்சனைகள், இதுக்குண்டான அமைப்புகள் எல்லாம் இனி எல்லாம் அடியெடுத்து வைத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல நண்பர்கள் எல்லாம் உள்ளே இந்த தீர்வுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுத்து ஒரு நன்னிலை சகோதர ஸ்தானத்திற்கிடையே ஒரு நட்பு வளரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் போர்களை யுத்தத்தில் தனக்கு சாதகமான பதில்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். சகோதர வழியிலும் நட்பாகும். அடுத்து பார்த்தோமானால் 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய். இப்போ 5ற்குடைய செவ்வாய் ஜாதக ரீதியாக 8இல் அமர்ந்த நிலை, 5ற்குடைய செவ்வாய் 8இல் அமர்ந்த நிலை, கோர்ட்டு, வழக்கு, கேஸு, பிரச்சனைகள், மண்மனை, இதுக்குண்டான சகோதர வழியில் பங்காளி வகையில் உள்ள கசப்பான ஒரு நிலை உங்களுக்கு இனி சாதகமான ஒரு சூழல் உருவாக்கி அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இனி உருவாகப் போகிறது. அதே போல் தொழில் லைனுக்குள்ள ஒரு வெளிநாடு தொடர்பும் வேலை அமரக்கூடிய அமைப்பும் சிறப்பு யோகங்கள், புதிய மனை கட்டுவது, புதிய மனை கரையம் பண்ணுவது, இந்த அமைப்பெல்லாம் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இல்லை இந்த விவசாய பூமிகளில் மண்மனை சம்மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா சனியோடு கும்பத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்போ 8ஆம் இடம்ங்கிறது விரயம், சுப விரய செலவுகள் எல்லாம் அதிகமாக கொடுத்து போர் போடுறது, தண்ணி, விவசாயம், பண்ணை, கிழங்கு வகை, எண்ணெய் வித்துக்கள், இது போன்ற விவசாய பயிர்களை எல்லாம் பயிரிட்டு நல்ல முன்னேற்றங்கள் அதில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. கரும்பு, வாழை, மஞ்சள், கிழங்கு, ஆக இந்த எண்ணெய் வித்து பொருள்கள், கடலை, இது போன்ற சில எண்ணெய் வித்து பொருள்களை எல்லாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பசுமாடு, பால் கறவை, இதுக்குண்டான நல்ல ஒரு வாய்ப்பு. ஏதாவது வாங்கலாமா, செய்யலாமா, அந்த அமைப்பு ஏதாவது பண்ணலாமா, விற்று வாங்கலாமா, இந்த அமைப்புகள் எல்லாம். நாளுக்குடைய சுக்கிரன் ராகுவோடு தொடர்பு கொண்ட வண்டி, வாகனம், இதுக்குண்டான ஒரு அமைப்பு. கூட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் வண்டி வாகனம் விற்று வாங்கிறது, மாற்றுவது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் அனுகிரகம். ஆக நல்ல இது போன்ற நண்பர்கள் அந்த புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுபகரிய செலவுகளுக்கு உள் அடங்கும் இந்த புத்திரஸ்தானமும் கிடைத்துவிடும். நல்ல அமைப்பில் இருப்பார்கள், கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இனியும் தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து
நல்லவர்களை புரிந்து கொண்டு நல்லவர்களை தேடியவர்கள் எல்லாம் இனி வரக்கூடிய ஒரு அமைப்பு. நாம் தான் தெரியாதனமோ நாம் தப்பாக பார்த்துட்டோம், அவங்க தப்பாக இல்லை சரியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு எதிரியாக பாவித்து சென்றவர்கள் எல்லாம் உங்கள் வழியில் இனி வரப்போகிறார்கள். அன்பர்களே, படிக்கும் தருவாயில் உள்ள கடகராசி அன்பர்கள், பள்ளி பருவத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலாரும் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், செல்வங்கள், இந்த குழந்தைகள் எல்லாம் இனி வரக்கூடிய இந்த நாளுக்குடைய சுக்கிரன் சாதகமாக புதனோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக படித்து பரீட்சையை வெற்றிகரமாக எழுதுங்கள். வெற்றி உங்களுக்கு அதிகமாக மதிப்பெண்கள் தேர்ச்சி அடைந்து விடலாம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். வெளிநாடு ஏதாவது தங்கி படிக்கிறது, டெக்னிக்கல் லைனில், அதே மாதிரி அரசு மருத்துவம் மருந்து அகங்கள் இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அன்பர்கள், நீங்கள் தைரியமாக போல்டாக இதை எடுத்தால், இந்த குரூப் எடுத்தால் இது பண்ணலாம். இப்போ சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, அப்போ இங்கிலீஷு, அப்போ இந்த கோட்பாடுகளில் பார்த்தால் உங்களுக்கு சாதகமாக இந்த சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் உள்ளது. ஆதலால் நீங்கள் நிச்சயமாக அதாவது கெமிக்கல்ஸு, ரசாயனம், இந்த மாதிரி ஒரு லைனில் அறுவை சிகிச்சை, மெடிக்கலு, நர்சிங்கு, இந்த நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகள், உயரிய படிப்பு, உயரிய கல்வி, பதவி என்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்ல அமைப்புகள் எல்லாம் இனி கிடைக்கும். கடகராசி படிக்கும் தருவாயில் உள்ள பள்ளி பருவ குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இந்த சித்திரை மாதம் அமையும். மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெளிவாக இன்னும் அந்த தசாபுத்தி அந்தரநாதன் எந்த நிலையில் உள்ளார், யாருடைய சப்லாடு, உபாதிபதிகள் யாருடைய நட்சத்திரத்தில், எந்த டிகிரி வாயிலாக, எந்த அமைப்பில், யாருடைய சாரத்தில், யாருடைய திரிகோணத்தில், யாருடைய அமைப்பில், யாருடைய இடத்தில் நின்று பார்க்கிறார், எந்த அமைப்பில் உள்ளார் என்பதை சுய ஜாதகத்தில் தெளிவாக புரிந்து கொண்டு எடுத்து நீங்கள் இன்னும் அணுகி அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தேடினீர்களானால் வெற்றிகள் உங்கள் கையில். இறைகள் உங்களிடமே உள்ளது. இறைவன் என்பவன், ஆண்டவன், கடவுள் என்பதையெல்லாம் எங்கேயும் வெளியில் தேடும் அவசியமே கிடையாது, உங்களிடையே இருக்கிறார். ஆக இறை என்பது நம்மளிடையே சங்கமம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை முறையாக பயன்படுத்தினால் நல்ல சுழல்கள், நல்ல சுற்றுக்கள் எல்லாம் நம் உடம்பில் சுற்றுகிறது. ஆக இந்த ஜனன சக்கரம், மரண சக்கரம், இறை என்பது பிறப்பு, இறப்பு, ஜனனம், தொழில், முன்னேற்றம், ஆக இந்த பணி, ஆன்மீகம், இதுக்குண்டான செயல்பாடுகள் எல்லாம் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களிடையே இருக்கிறது. ஆக கூர்ந்து கவனித்து நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, உங்கள் ஜாதகத்தை, அதாவது முறையான ஒரு விஷயத்தை இது பொதுவான ஒரு பலன்தான். ஆக முறையாக ஆராய்ந்து மறுபடியும் மேல் படிக்கட்டுகளுக்கு உரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது. காத்திருங்கள். ஆக இந்த சித்திரை மாதம் தொட்டு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தக்க வைக்கப் போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முடிந்த அளவு உதவிக்கரம் நீட்டி இல்லாதவர்களுக்கும், ஊனமற்றவர்களுக்கும், சிட்டுக்குருவிகளுக்கு, காக்கைகளுக்கு முடிந்த அளவு உணவளியுங்கள். இந்த தன்மைகள் தானம், அன்னதானம் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டீர்கள். ஆனால் கர்மாவிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு நீங்கள் கர்மாவையும் ஜெயிக்கிறீர்கள், உங்களையும் ஜெயிக்கிறீர்கள். ஆக உங்களுடைய சந்ததிகளையும் வாழ வைக்கிறீர்கள் என்பதில் ஒரு நல்ல மாற்றங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.